பாரபட்சம் பார்ப்பது யார், பொய் கூறுவது யார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், தமிழக மக்கள் பையில் வைத்துள்ள பணத்தை மத்திய அரசு பிக் பாக்கெட் அடிப்பதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டிற்கு பதிலடி கொடுத்து பேசினார். அறிவித்தார்கள். தலைவர் மட்டும் இல்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடைய இசைவோடு இந்த ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலும் அது நடைபெற்றிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் ஒரு மகத்தான வெற்றியை இந்த ஆர்ப்பாட்டம் பெற்றிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க, மாநிலங்களுக்கு நாங்கள் நிதி வழங்குறதுல பாகுபாடு பண்ணலை, தமிழக அரசு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பேசியிருக்காங்க. இதே தாப்பா அந்த அம்மாவும் சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் தான் அதை வெளிச்சம் போட்டு காட்டணும். சார், அதுவும் இல்லாமல் நீட் வந்ததுனால தான் இப்போ கல்விக்கு சர்வ சிக்ஷா அபியான் சொல்லிட்டு அந்த நிதி இருந்துச்சு 2300 கோடி இதுவரை கொடுத்துட்டாங்களா? பாரபட்சம் பார்க்குறவங்க யார், பொய்யா சொல்கிறது யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். நீட் வந்ததுனால தான் எல்லா கிராமத்திலும் இப்போ படிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க, ஈஸியாக போய் மருத்துவர் ஆகிறாங்க. நீட் இல்லைன்னா அந்தந்த மாவட்டம் ஈஸியாக யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் படித்து மருத்துவர்களாக வர வேண்டிய வாய்ப்புகளை பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் தட்டி பறித்து கொண்டு செல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்கள் பையில் வைத்திருக்கின்ற பணத்தை பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க. இதை நியாயமாக நடக்குது. நீட்டுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் 2020